அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற நவம்பர் மாதம் 30ஆம் தேதி 200 ஆண்டுகளுக்கு பிறகு நிகழக்கூடிய அமாவாசை தினம் அப்படின்னு சொல்லலாம். இந்த அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானதுங்க. இந்த அமாவாசை தினத்தன்று பெண்கள் வீட்டில் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அறவே மறந்துடணும், நாம் என்ன மாதிரி நாம் படையலுக்கு என்ன மாதிரி உணவுகளை சமைக்கலாம், என்ன மாதிரியான உணவுகளை மறந்தும் நாம் சமைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை பற்றி இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமாவாசை நாளில் மறந்தும் சில காரியங்களை செய்துவிடக்கூடாது அப்படின்னு ஆன்மீகம் பல விஷயங்களை அறிவுறுத்துங்க. அமாவாசை அப்படின்னு சொன்னாலே இருள் சூழ்ந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த உன்னதமான நாளில் அம்மன் வழிபாடு, முன்னோர்களை வழிபடுறது, குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு மிக உகந்த நாளாக கருதப்படுதுங்க. அமாவாசை நாளில் விரதம் மேற்கொண்டு மதியம் இலையில சாப்பிட வேண்டியது அவசியம். காகத்துக்கு உணவு வைத்ததுக்கு பிறகே சாப்பிட வேண்டுங்க. அமாவாசை நாளில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடும் நம்முடைய முன்னோர்களுக்கு போய் சேருமா, அவர்களுக்கு சேரக்கூடிய புண்ணியம் யாவுமே நமக்கும் சேருமா, நமக்கு மட்டுமின்றி நம் சந்ததிக்கும் சேரும் அப்படிங்கிறத மறந்து விடாதீங்க. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க விரதம் இருக்கும் இந்த நாளில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற வழிமுறை ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வருடத்தில் நாம் எந்த வழிபாட்டை வேண்டுமானாலும் செய்யாமல் இருக்கலாம். ஆனால் முன்னோர் வழிபாட்டை மட்டும் ஒருபோதும் செய்யாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரங்கள் தெரிவிக்குது. மாதுர்காரகனாகிய சந்திரனும் பிதுர்காரகனாகிய சூரியனும் ஒன்றாக இணையும் காலமே அமாவாசை. அந்த தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையலிட்டு அவர்களின் ஆசி பெறும்போது நமது பாக்கியஸ்தானம் வலிமை பெறும். இதன் மூலமாக திருமண தடை, குழந்தை பிறப்பு தாமதம், வறுமை, நீடித்த நோய், கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகளை நீக்கி கர்ம வினைகளுக்கு பரிகாரம் நாம் தேடிக்கொள்ளலாம். நம்மளுடைய பித்ருக்கள் சக்தி நிறைந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. அவர்கள் ஆசீர்வாதத்தால் புண்ணியமோ செல்வமோ நமக்கு கிடைக்கப்பெறுது. அதனாலேயே நம்மளுடைய வீட்டு வாசலில் காத்திருக்கக்கூடிய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது அவசியம். அதிலும் அமாவாசை தினத்தன்று காலை 6:30 மணிக்குள்ளாக நாம் தர்ப்பணம் கொடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அப்படி கொடுக்க முடியாதவர்கள் சூரியன் மறைவதற்குள் தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. ராகு காலம், யமகண்டம் ஆகியவை தர்ப்பணத்திற்கு பொருந்தாத விஷயங்கள். மதிய வேளை தர்ப்பணம் செய்ய மிகவும் உகந்தது அப்படின்னு சொல்லலாம். தர்ப்பணம் கொடுக்கும்போது தங்களின் கோத்திரம், குலதெய்வம், 3 தலைமுறையின் பெயர்களை நாம் கூற வேண்டியது அவசியம். அமாவாசை நாளில் யாரெல்லாம் பித்ருக்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முன்னோர்களை, பெற்றோர்களை முறையே வழிபட்டு வணங்கி ஆராதிக்கிறார்களோ அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் மொத்தமும் அவர்களுக்கு மட்டும் இல்லாமல் அவர்களின் பிள்ளைகளுக்கும் போய் சேரும் அப்படின்னு தர்ம சாஸ்திரம் நமக்கு அறிவுறுத்துகிறது. அமாவாசை நாளில் பெற்றோர் இல்லாத கணவன் விரதம் இருக்கலாம். அதே சமயம் கணவன் விரதம் இருக்கிறாரே, சாப்பிடாம இருக்காரே அப்படின்னு மனைவியும் விரதம் இருக்கக்கூடாது. கணவன் இருக்கும்போது அவர்கள் சுமங்கலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சுமங்கலிகள் ஒருபோதும் அமாவாசை நாளில் விரதம் இருக்கவே கூடாது. ஆகவே மனைவியானவள் விரதம் இருக்காமல் சாப்பிட வேண்டும். பெண்களை பொறுத்த வரைக்கும் விரதம் இருக்காமல் சாப்பிட வேண்டியது அவசியம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அமாவாசை விரத நாளில் விரத படையலாக மாமனார் மாமியாருக்காக சமைக்கக்கூடிய உணவை வெறும் வயிற்றுடன் பெண்கள் சமைக்கக்கூடாது அப்படின்னும், காலை உணவை எடுத்துக்கொண்ட பிறகுதான் சமைக்க வேண்டும் அப்படின்னும் அறிவுறுத்தப்பட்டிருக்குங்க. அதே மாதிரி அமாவாசை நாளில்
காலையில் தர்ப்பணம் செய்ய வேண்டியது அவசியம். காலை உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருக்க வேண்டும். அதாவது மகன்மார்கள் யார் அமாவாசை விரதம் இருக்கிறார்களோ அவர்கள் அமாவாசை நாளில் காலையில் 6:30 மணிக்குள்ளாக தர்ப்பணத்தை கொடுக்கலாம். காலை உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருக்க வேண்டியது அவசியம். அதுக்கப்புறம் நம்மளுடைய முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவை இலையில் வைத்து அவர்களினுடைய படங்களுக்கு பூக்களிட்டு குடும்பத்துடன் வணங்க வேண்டும். அதுக்கப்புறமா காகத்திற்கு சமைத்த உணவு அன்னத்தில் இருந்து கொஞ்சம் எடுத்து வழங்க வேண்டும். அதற்கு பிறகு இலையில் உணவு சாப்பிட வேண்டும். முக்கியமாக முன்னோரை நினைத்து 4 பேருக்காவது உணவு வழங்க வேண்டியது அவசியம். இது இருப்பதிலேயே மிகப்பெரிய புண்ணியம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நாளில் நம்மளுடைய முன்னோரை நினைத்து செய்கின்ற எல்லா காரியங்களுமே மும்மடங்கு பலன்களை நமக்கு வழங்கும் அப்படிங்கிறது சாஸ்திரங்கள். மாலையில் அவசியம் விளக்கேற்ற வேண்டுங்க. மீண்டும் குடும்பத்தினர் ஒன்று சேர்ந்து நம்மளுடைய முன்னோர்களையும் இறைவனையும் நமஸ்கரிக்க வேண்டும். அதே போல் அமாவாசை அன்று இரவு தர்ப்பணம் செய்த கணவருக்கு டிஃபன் உணவு தாங்க கொடுக்கணும். மனைவியானவர் டிஃபனே சாப்பிட்டாலும் கொஞ்சம் கைப்பிடியேனும் சாதம் சாப்பிட வேண்டியது அவசியம் அப்படின்னு வலியுறுத்தப்பட்டிருக்கு. அப்போது தான் தன்னுடைய மாமனார் மாமியாரினுடைய ஆசீர்வாதம் முழுமையாக மருமகளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதே மாதிரி அமாவாசை தினத்தன்று என்ன மாதிரியான விஷயங்களை சாப்பிடக்கூடாது அப்படின்னா, அமாவாசை தோறும் ஒவ்வொரு வீட்டு வாசல்லையுமே முன்னோர்கள் நின்று கொண்டு தண்ணீர் பெறுவதற்காக காத்து கொண்டிருப்பார்களாம். அன்றைய தினம் விரதம் இருக்கிறவங்க வாசலில் கோலம் போடக்கூடாது, மாமிசம் சாப்பிடவே கூடாது, வெங்காயம் பூண்டு சாப்பிடக்கூடாது, அன்றைய தினம் யாரையுமே கோபமாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி முன்னோர் வழிபாட்டுக்கு உகந்த அமாவாசை தினத்திலையும் வீட்டு வாசலில் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும். முன்னோரை வழிபட்ட பிறகே தெய்வ வழிபாடுகளை தொடர வேண்டும். அப்படிங்கிறதுனால அமாவாசை தினத்தில் வீட்டு வாசலில் கோலம் போடுவதில்லை. அதே மாதிரி கோலங்கள் தெய்வ வழிபாட்டுக்கு உரியவை அப்படிங்கிறதுனால மகிழ்ச்சியின் வழிபாடாகவும் அவை விளங்குவதாலேயும் நாம் அமாவாசை தினத்தன்று நாம் வீட்டு வாசலில் கோலத்தை போடக்கூடாது. அதே மாதிரி முன்னோர்களை இழந்து அவர்களினுடைய பிரிவால் வாடக்கூடிய நாம் திதி அமாவாசை தினங்களில் கோலம் போடுறதையும் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டியது அவசியமான ஒன்றுங்க. அதே போல் அமாவாசை வழிபாட்டில் காகத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுது. அன்று காகத்திற்கு சாதம் வைத்து அது சாப்பிட்டதற்கு பிறகு அனைவரும் நம்மளுடைய நடைமுறையில் நாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நாம் அனைவரும் உணவு சாப்பிடக்கூடிய பழக்கம் இன்றளவும் நடைமுறையில் இருக்குது. அதே போல் சனீஸ்வர பகவானினுடைய வாகனமான காகம் யமலோகத்தின் வாசலில் இருக்கிறதாகவும் அது யமனின் தூதுவன் அப்படின்னும் சொல்லப்படுது. காகத்திற்கு சாதம் வைத்தால் யமலோகத்தில் வாழக்கூடிய நம்மளுடைய முன்னோர்கள் அமைதி அடைந்து நமக்கு ஆசி வழங்குவாங்க அப்படின்னு சாஸ்திரங்களும் கூறுதுங்க. காகம் சாதத்தை எடுக்கலை அப்படின்னா முன்னோர்களுக்கு ஏதோ மனக்குறை இருப்பதாக கருதுவதாக சிலர் வெளிப்படையாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அமாவாசை தினம் அப்படிங்கிறது சுபகாரியங்களுக்கு ஏற்றனவா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பார்த்தீங்க அப்படின்னா நிலவி வருகிறது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த அமாவாசை தினத்தில் நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அமாவாசையை நல்ல நாளாக பலரும் கருதுவது அப்படிங்கிறது கிடையாது. காரணம், அன்னைக்கு நாம் முன்னோர்களுக்காக தர்ப்பணம் கொடுக்குறோம். தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நாளில் சுபகாரியங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறது அவர்களுடைய எண்ணம். ஆனால் அப்படின்னா அது படி பார்த்தோம் அப்படின்னா அமாவாசை தினத்தில் சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வருது அப்படின்னு சொல்லலாம்.
ஆனால் வடக்கு பகுதியில் இப்படி யாருமே கருதுவது கிடையாதுங்க. நிறைந்த அமாவாசையில் கடை திறந்திருக்க, புதிய வண்டி வாங்கியிருக்கேன், நிலம் பத்திரம் செய்திருக்கேன் அப்படின்னு வந்து கூறுபவர்களை நிறைய பேரை நாம் பார்க்கலாம். ஆனால் அது பொதுவாக அமாவாசை நல்ல நாள் அப்படின்னு பலரும் வந்து ஏற்றுக்கொள்வது வந்து இன்றளவும் வந்து மறுப்பதும் ஒரு பக்கம் இருந்துட்டு தான் இருக்குது. இருப்பினும் பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசையில் வந்து ஒரு சிலர் வந்து நல்ல நாளாகவும் ஏற்றுக்கொள்கிறார்கள், ஒரு சிலர் வந்து சுபகாரியங்களை அந்த நாளில் தவிர்த்து கொள்கிறார்கள். இருப்பினும் நாம் சுபகாரியங்களை பெருமளவில் தவிர்ப்பதும் நல்ல விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம்.